ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க எல்லாருமே பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ரம் சீரிஸ்ல 3வது சீசன்ல உள்ள 4வது எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஒருவேளை இந்த ஃப்ரம் சீரிஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த 3வது சீசனுக்கு முன்னாடியே ஒரு 2 சீசன் இருக்கு. அந்த சீசனுக்கான லிங்கை மேல உள்ள கார்ட்லயும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அந்த 2 சீசனை பார்த்துட்டு இந்த 3வது சீசன்ல உள்ள எபிசோட்ஸை பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் அந்த கதை உங்களுக்கு முழுசா புரியும். அதே மாதிரி இன்னைக்கு போடுற வீடியோ என்ன 4வது எபிசோடா? இன்னும் ஒரு 6 எபிசோட் இருக்கு. அந்த 6 எபிசோடையும் ஒவ்வொரு வாரமா 6 வாரத்துக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு வேகமா என்னால ரெடி பண்ணி இந்த வீடியோ போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போட்டுறேன். பட் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. சோ அதாங்க இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இப்ப போன எபிசோடோட கிளைமேக்ஸ்ல நம்ம ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டரோட அப்பாவும் போயிட்டு இருந்த அந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா திடீர்னு நடு ரோட்ல நின்றுருக்கும். சரி எதுக்குடா நிக்குதுன்னு வெளியில எட்டி பார்த்தா குறுக்க ஒரு பெரிய மரம் ஒண்ணு விழுந்து கிடந்திருக்கும் இல்லையா? அந்த இடத்துல இருந்து தான் இந்த 4வது எபிசோட் ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் 2 பேரும் ஓடிட்டு போயிருப்பாங்க இல்லையா? அந்த பையன் எதுக்குடா அந்த மரம் குறுக்க கிடக்குது? மழையும் கிடையாது, காத்தடி காலமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மரம் எப்படிங்க குறுக்க வந்து கிடக்குது அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்க. இது அந்த போலீஸ்காரையும் பார்த்துட்டு என்னது ஹைவேல இவ்வளவு பெரிய மரம் ஒண்ணு குறுக்க விழுந்து கிடக்குது, ஆனா அதை கிரியேட் பண்றதுக்கு ஒருத்தன் கூட வரல, யாருக்காவது கால் பண்ணீங்களா, ட்ரை பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டா இவனுங்களும் கால் பண்றானுங்க. வாக்கி டாக்கி மூலமா இவங்களோட மேலதிகாரிகளை கான்டாக்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. பட் அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி ஆப்போசிட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சோ இப்படி இருக்க வண்டியில இருக்க ஜிம்மோட பொண்டாட்டியும் பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா வெளியில வரா. அண்ட் அப்படி வரப்பதான் திடீர்னு இவளோட காதுக்கு காகங்கள் கத்துற சத்தம் கேக்குது. அவள் தான் அந்த சத்தத்தை கேட்டதுமே இந்த ஜிம்மோட பொண்டாட்டியும் மறண்டு போடுறா. என்னன்னு பார்த்தா இவளோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு மரத்தை பார்த்திருப்பாங்க. அப்ப உங்களோட தலைக்கு மேல எப்படி அந்த காகங்கள்லாம் வட்டம் அடிச்சோ அதே மாதிரியே இங்க நிக்கிற அந்த ஆம்புலன்ஸுக்கு மேலயும் மரத்துக்கு மேலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காக்கா அப்படி இப்படிமா வட்ட அடிச்சிட்டு இருக்கு. சோ அந்த போலீஸ்காரி பார்த்துட்டு சரி ரைட்டு, இதுக்கப்புறம் இந்த வழியா நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, அதனால வண்டியை திருப்பிட்டு வேற ஏதாவது வழியில போயிடலாம்னு சொல்லிட்டு இவளை ஆம்புலன்ஸ்ல ஏற சொன்னா அவ இல்ல நம்ம வண்டியை திருப்பிட்டு எங்க போனாலும் சரி நம்மளால ஹைவே ரீச் பண்ண முடியாது, இது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் இந்த போலீஸ்காரி இவ சொன்னதை சுத்தமா நம்பாம வண்டியை திருப்ப சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஈத்தனை காட்டுறாங்க. அவன் அந்த விக்டர் வரைஞ்ச அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பாத்துட்டு இருப்பான். அப்ப அவனோட வீட்டுல இருக்கிற அந்த போன்ல ரிங் அடிக்க இவனை போன் எடுத்து காதுல வச்சுட்டு யாருதுன்னு கேட்டா அந்த பையன் முன்னாடி மாதிரி தான் ஈத்தன், நான் தான் தாமஸ் பேசுறேன், அம்மா இன்னும் சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அதுவும் ஆம்புலன்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இவன் ஷாக் ஆயிட்டு நீ யாரு, எந்த ஆம்புலன்ஸை பத்தி பேசுறேன்னு கேட்டா அவன் புரியலையா, நான் தான் தாமஸ் பேசுறேன், உன்னோட பிரதர், அது இல்லாம இந்த டைம்ல தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், ஆம்புலன்ஸ்ல உள்ள உன்னோட அம்மாவே நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜிம் வந்துட்டு டே ஈத்தன் யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் தெரியலப்பா, ஆனா போன்ல பேசுறவங்க தாமஸ்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லவும் இப்ப இந்த ஜிம் போனை வாங்கி இவனோட காதுல வைக்கிறான். அப்ப அந்த பக்கம் பேசுறவன் ஹாய் ஜிம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பதிலுக்கு வேணே ஃபர்ஸ்ட் என்ன தொந்தரவு பண்ண விட்டுட்டேன், இப்ப என்னோட பசங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா அவங்களை விட்டு விலகேறுன்னு சொன்னா அந்த பக்கம் பேசுறவன் இது உன் குழந்தையா, இல்ல இனிமே அவங்க உன்னோட பசங்க கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இவர் கடுப்பாயிட்டு அந்த போனை தூக்கி அப்படியே டேபிள்ல போட்டு உடைப்பாரு. பட் அப்படி உடைக்கிறப்ப தாங்க காட்டுறாங்க கொய்யால அந்த போனுக்கு போன் கனெக்ஷனே இல்லாம எவனோ ஒருத்தன் போனை போட்டு இந்த ஜிம் கூட பேசிட்டு இருக்கேன் போல. அப்ப அந்த ஜிம்முக்கு முன்னாடி இந்த ஈத்தன் தான் அந்த தாமஸ் கூட பேசிருப்பா இல்லையா, அதனால அவனை கூப்பிட்டு அவன் கிட்ட என்ன பேசுறான் என்ன சொன்னான்னு கேட்டா இந்த பையன் பயந்துகிட்டே அவன் அம்மா உயிரோட இருக்கதா சொன்னா, அவங்க ஆம்புலன்ஸ்ல இருக்கதா சொன்னா, அவங்களுக்கு உதவி தேவைப்படுறதா சொன்னான்னு சொல்ல இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நைட் டைம்ல காலனி வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல கடைசி அந்த பாட்டி இந்த டேரக்ட் கார்ட்ஸ் வச்சு விளையாடுறப்போ திடீர்னு ஒரு காக்கா கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து இங்க செவுத்துல மோதி கொடூரமா இறந்து போயிருக்கும் இல்லையா, அந்த இறந்து போன கரையை ஒருத்தி தொடச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பாட்டி கிட்ட வந்துட்டு ஏமா நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்குதா, எந்த புத்திசாலியாவது இப்படிப்பட்ட இடத்துல மாட்டிட்டு இருக்கும் போது டேரக்ட் கார்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்களான்னு கேட்டா இந்த பாட்டி எனக்கு இப்படி நடக்கும் தெரியாதுமா, தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த அம்மா என்னத்தையோ பண்ணி தொலைப்போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு இந்த லேடி வராங்க. வந்துட்டு இந்த எல்ஜின் பையன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கத பார்த்துட்டு என்னாச்சு பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த பையனும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லவும் சரி ஓகேன்னு தட்டி கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஃபாத்திமா போட பத்தி தான் இந்த மேரி பொண்ணு செக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த ஃபாத்திமாவும் இந்த டைம்ல இந்த செக்அப் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவ ஆமா அவசியம் தான், என்னோட பேஷண்ட்டை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும், அதுக்காக தான் அந்த செக்அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ அவளோட லவர் அந்த கிறிஸ்டின் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஃபாத்திமா தான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை வீடு இருக்கு, அந்த வீட்லயே தங்கிப்பாங்க, கூடவே அந்த மந்திர கற்கள் இருக்கு, சோ அதெல்லாம் இருக்கிறதுனால கிறிஸ்டி ரொம்ப பத்திரமா தான் இருப்பா, அவளை நினைச்சு நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆசுவாசப்படுத்த இன்னொரு பக்கம் நம்ம விக்டரையும் சாராவையும் காட்டுறாங்க. அப்ப அந்த விக்டர் சாரா கிட்ட என்ன சொல்றானா நானும் என்னோட தங்கச்சியும் சின்ன வயசா இருந்தப்போ எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம், பகல் நேரத்துல வீட்டுக்குள்ளேயே ஜாலியா விளையாடுவோம், ஆனா நைட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல இந்த மந்திர கற்கள்லாம் கிடையாது, மண்ணுக்கடியில பேஸ்மெண்ட்டுக்குள்ளதான் நாங்க போயிட்டு ஒழிஞ்சுக்கணும்னு சொன்னா பதிலுக்கு
சாரவா, அப்ப நீயும் உன்னோட தங்கச்சி மட்டும் தான் அந்த ஊருக்குள்ள வந்தீங்களான்னு கேக்குறா. ஆனா அவ இல்ல, எங்க கூடவே எங்களோட அம்மாவும் வந்தாங்க, பட் அவங்க இப்ப உயிரோட இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அதை கேட்டு சாராவும் வருத்தப்பட்டு, சரி நீ கேட்ட அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இதுவே போதுமான்னு கேட்டா அவன் போதும்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். அப்ப சாராவும் புரியாம, இரு விக்டர், நம்ம அப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டா, இவன் என்னோட கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், அது எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்க போறேன்னு சொல்றான். சரி அதை எதுக்கு நீ ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா, அதுக்கு நம்ம விக்டரும் நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அம்மா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாத்த நினைச்சாங்க, பட் அவங்க நினைச்ச மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்த முடியல, அதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க. அண்ட் அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கொடூரமா இறந்துட்டாங்க. பட் அவங்க ஏன் இறந்தாங்க, எதனால இறந்தாங்க, என் அம்மாவால ஏன் அவங்களுக்கு உதவி பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும், அதுக்காக தான் அதை பண்றேன்னு சொல்றான். சரி இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்காக அதை செய்யறேன்னு கேட்டா, அதுக்கு முன்னும் ஏன்னா எல்லா விஷயமும் டோட்டலா அங்க மாறிட்டு இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு. நான் அந்த ஊர்ல மாட்டிக்கிட்ட இத்தனை விஷயத்துல பனிப்பொழிவு அப்படிங்கிற விஷயம் நடந்ததே இல்ல, ஆனா அது இப்ப நடக்குதுன்னா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு என் கூட நீ பேஸ்மெண்ட்டுக்கு வரணும், ஏன்னா எல்லா ரகசியங்களும் பேஸ்மெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி பத்தி தான் அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த ஊரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கா. அதையும் பாருங்க, காலையில கிளம்பினவங்க இன்னும் அந்த காட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல உட்காந்துருக்க போலீஸ்காரையும், என்னடா இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு, ஜிபிஎஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா, யாராவது கான்டாக்ட் பண்ணீங்களா, விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணீங்களான்னு கேட்டா, இந்த பொண்ணு நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன், பட் ஒருத்தனும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், சிக்னலும் சரியா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த டிரைவர், மேடம் பேசாம ஒண்ணு பண்ணுவோமா, ரோட்ல போயிட்டு இருந்தோம்னா எந்த வழியில போறோம் வரோன்னே தெரியல, ஏதோ ஒரு ரவுண்டுக்குள்ள சுத்துற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனால பக்கத்துல அந்த காட்டை பாருங்களேன், காட்டோட அந்த அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால குறுக்கு வழியில இந்த காட்டுக்குள்ள வண்டியை விட்டுருவான்னு கேட்டா, அதை கேட்டு ஜிம்மோட பொண்டாட்டி, ஐயோ காட்டுக்குள்ளியா, இல்ல இல்ல வேண்டாம் அது பெரிய ஆபத்து, அதனால வண்டி எங்கேயும் வளைக்காம நேரா போயிட்டே இருங்க, அப்பதான் அந்த டவுன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப டிரைவரும், இது டவுனா, ஏமா நம்ம ஹைவே பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம், நீ என்ன டவுன் வரும் அது வரும்னு சொல்லிட்டு இருக்க, பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா நான் சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும், எப்படியே நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டவுனை போய் சேருவோம், அந்த டவுன்ல நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க உதவிக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்றா. இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பத்தி தான் பஸ்ல இந்த மொட்டையோட இருப்பான், அண்ட் வெளியில இந்த பேய்கள் வருதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த மொட்டையும் பார்த்துட்டு, யோ நீ பாக்குற சைஸ பார்த்தா ஒன்னும் சரியில்லையே, நீ சும்மா அந்த பேய்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த மானிட்டர் பண்ற மாதிரி தெரியல, ஏதோ அந்த பேய்கள்ல ஒரு பேயை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, இவன் ஆமா நான் அதுக்கு தான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு, ஆமா நீ எதுக்கு இங்க இருக்கிற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், என்னோட ஆபீஸ்ல போயிட்டு நான் உன்னோட பஸ்ல எடுத்துக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் உனக்கு இங்க என்னடா வேலைன்னு கேட்டா, அந்த பையனா இங்கதான் இருப்பேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பட் நான் சொன்னதே மீறி இங்கதான் இருப்பேன்னு அடம்பிடிச்சு, அது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லு அப்படின்னு கேட்டா, அப்பதான் அவன், நீ சொன்ன பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால ஒருவேளை உன் கூட சேர்ந்து ஒரு பேயை பிடிச்சு அதன் மூலமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதுன்னா ஈஸியாங்கிறது போயிடலாம்ல, அதுக்காக தான் உனக்கு உதவிப்படுறதுக்காக நான் அந்த இடத்துல இருக்கேன், அது இல்லாம உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நானும் பார்த்தேன்னு சொல்றான். அதாவது போன சீசன் நினைக்கிறேன், அந்த சீசன்ல இந்த மொட்டையன், மரியா, அப்புறம் நம்ம ஜூலி, இவங்க 3 பேத்துக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயங்கரமா கத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த கோட்டை மாதிரியான இடத்துக்கு போயிட்டு அங்குள்ள மியூசிக் பாக்ஸ் உடைச்சு இவங்க 3 பேத்தையும் காப்பாத்திருப்பான் இல்லையா, அப்ப நடந்த விஷயங்கள், அப்ப அவங்க பார்த்த விஷயங்களை பத்தி அவன் பேசிட்டு இருக்கான். அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போறத பத்தி தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். சோ இப்படி இருக்க அந்த ஏரிக்கு பக்கத்துல குடிசையில தங்கி இருக்கிற நம்ம கிறிஸ்டியை காட்டுறாங்க, கூடவே தான் நம்ம டிப்டி பையில இருக்கிறான். அப்ப அவன் ஏதோ ஒன்னு நோட்ல எழுதிட்டு இருக்க அந்த கிறிஸ்டி பொண்ணை பார்த்துட்டு, என்ன எழுதுறேன்னு கேட்டா, அவது ஒண்ணு இல்ல, என் அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், ஏன்னா அது எங்க சீன கலாச்சாரத்துல இறந்து போனவங்களுக்காக இப்படிதான் லெட்டர் எழுதுவாங்கன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு, உன்னோட கால் வலி எப்படி இருக்கு, ஓகேவா, வலி குறைஞ்சிருக்கான்னு கேட்டா, இல்ல கொஞ்சம் வேக்கமா தான் இருக்கு, வலியும் ரொம்ப கடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப இவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஜேட் பார்த்துட்டு, ஏண்டா நைட் டைம்ல என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா, எதுக்கு தேவையில்லாம அப்படி பேசிட்டு இருக்கீங்க, எப்பதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பைத்திய கடத்தரமா கதை வேணுமா, அதை நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்ல நம்ம விக்டரையும் கூடவே சாரவையும் காட்டாங்க. அப்ப விக்டர் ஒரு சின்ன டென்ட்டை கட்டிட்டு, அன்னைக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி நானும் என்னோட தங்கச்சியும் சேஃபா ஒரு பேஸ்மெண்ட்ல தான் ஒளிஞ்சிருந்தோம், அப்ப எங்களோட அம்மா எங்களை மட்டும் தனியா அந்த பேஸ்மெண்ட்லயே விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க, அம்மா திரும்பி வர வரைக்கும் பத்திரமா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. பட் அதை என்னோட தங்கச்சி கேட்காம என் அம்மா பின்னாடியே அவ்வளவு ஓடிட்டா. அதுக்கப்புறம் எனக்கும் என்ன படுத்துன்னு தெரியல, காலையில வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட் குள்ளேயே தான் இருந்தேன். ஆனா அப்படி அந்த காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வந்து பார்த்தா இந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களுமே கொடூரமா இறந்து போய் கிடந்தாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு தான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பையனையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதை கேட்டு சாரவும், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனா, அந்த பையனை உனக்கு தெரியுமான்னு கேட்டா, விக்டர் அவன் என்னோட ஃப்ரெண்டு, சொல்ல போனா நான் இந்த ஊர்ல இருந்த இத்தனை வருஷத்துல அவன் மட்டும் தான் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போன அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால அவ்வளவு பேத்தோட உடலையும் என்னால அடக்கம் பண்ணவும் முடியாது. சோ அதனால அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் என்ன சொல்லிருக்கானா, இவங்களை நீ அடக்கம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு பதிலா அவங்க யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள்
எடுத்து நீ சூட் கேஸ்ல போட்டு அந்த சூட் கேஸ மண்ணுல போட்டு புதைச்சிரு. அண்ட் அப்படி புதைச்சினா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் சொல்லிருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா தான் அவன் இறந்தவங்களோட ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அந்த சூட் கேஸ்குள்ளேயும் போட்டிருக்கான். அப்ப அவன் சொன்னதெல்லாம் கேட்ட சார் அவன் சரி பெட்ஷீட்டை வச்சு இந்த டென்ட் எதுக்கு கட்டன்னு கேட்டா அவன் குழந்தை மாதிரி இது ஒரு கோட்டை, இந்த கோட்டைக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றான். சரி இதெல்லாம் நீ ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைச்சீனா தனியாவே இதை பண்ணிருக்கலாமே, நான் எதுக்குன்னு கேட்டா அவன் பயந்துகிட்டே இல்ல இந்த விஷயத்தை என்னால தனியா பண்ண முடியாது, ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நான் ஞாபகப்படுத்திக்கும் போது நினைச்சு பார்க்கவே முடியாத பயங்கரமான விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரலாம். அதனால இந்த ஊர்லயே எல்லாரையும் காட்டிலும் நீ தானே ரொம்ப பயங்கரமானவன், அதனால நீ யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், நீ இருந்தானா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லவும் சாராக்கு சிரிப்பு வந்துருது. அண்ட் இதே டைம்ல நம்ம ஹீரோ பத்திட்டா அந்த பஸ்ல தான் இருப்பான். அப்ப கூட இருக்கிற அந்த ரேண்டல் பத்திட்டா ஒரு மாதிரி டென்ஷனா அங்கிட்டு கொண்டுமா நடந்துகிட்டு இருப்பான். அந்த ஹீரோ பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்கு அப்படி பதட்டமா இருக்குன்னு கேட்டா அப்பதான் இல்ல இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, ஏன்னா கரெக்டா அந்த டைமுக்கு அந்த கொடூர பேய்கள் ஊருக்குள்ள வந்துரும், யாரை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தேடிட்டு இருக்கும். பட் இன்னைக்கு இவ்வளவு நேரமாகியும் எந்த பேய்களும் வெளியில வராம இருக்கிறதே எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அதை கேட்டு குழம்பு போயிட்டு அதை எப்ப நீ கன்ஃபார்மா சொல்றான்னு கேட்டா இவன் தான் அந்த பஸ்குள்ளே இத்தனை நாளா இருக்கா இல்லையா, அதனால அந்த பேய்கள் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த தினமும் அந்த பையன் அக்யூரேட்டா அப்படியே பார்த்து வச்சிருக்கான். அதை அப்படியே ஹீரோ கிட்டே சொல்றான். அப்பதான் அவன் கேட்டுட்டு இருக்கிற அதே டைம்ல நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி பத்தி அந்த ஆம்புலன்ஸ்ல போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. இது மாதிரி நான் சொல்றத கேளுங்க, இந்த ரூட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆப்போசிட்ல ஒரு பெரிய டவுன் வரும், அந்த டவுன்ல நிறைய மக்கள் உதவிக்காக போராடிட்டு இருக்காங்க, ஹைவேஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சோ அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும் அவங்க பேசிட்டு இருக்க. அங்க ட்விஸ்டா பாருங்க, பழையபடி இந்த ஜிம்மோட பொண்டாட்டி இருக்கிற அந்த ஆம்புலன்ஸ் பத்தி தான் மறுபடியும் அந்த டவுனுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு. அப்ப இந்த டவுனை பாத்தீங்களா, நான் சொன்னல அந்த டவுன் வந்துருச்சு பாருங்க, உடனே வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்னா இந்த டிரைவர் பையன் இல்ல மேடம் நீங்க சொல்ற இடத்துல நான் வண்டியை நிப்பாட்ட முடியாது, நம்ம உடனே ஹைவேஸை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பான். அப்ப பஸ்குள்ள உட்காந்துருக்க நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சத்தம் வர என்னன்னு எட்டி பார்த்தா ஆம்புலன்ஸ். குய்யால யாரா நீங்க எங்க இளவு எடுக்கிறதுக்குனே வந்துருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆம்புலன்ஸோட சத்தத்தை அந்த ஈத்தன் பையன் கட்டிட்டு அப்பா இங்க வந்து பாருங்க, அந்த தாமஸ் சொன்ன மாதிரியா ஆம்புலன்ஸ் இந்த ஊருக்குள்ள வந்துருச்சு பாருங்க, அதுக்குள்ளதான் அம்மா இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வர நம்ம ஹீரோ மொட்டையனும் கூட அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே இந்த ஆம்புலன்ஸும் பத்தினா அங்க எடுத்து போயிடும். நம்ம ஹீரோ பத்தினா ஈத்தனை காப்பாத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவான். அண்ட் இதே டைம்ல இந்த பக்கம் தனியா அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அப்ப திடீர்னு இந்த வண்டிக்கு ஆப்போசிட்ல ரோட்ல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கீழே வந்து கிடக்கிற மாதிரி தெரியும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஈத்தன் கிட்ட டேய் நீ எதுக்குடா வெளியில வந்தன்னு கேட்டா அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். இது மாதிரி தாமஸ் ஒருத்த கால் பண்ண என்னோட பிரதர்னு சொன்னா அவன் ஆம்புலன்ஸ்ல நம்மளோட அம்மா இருக்காங்க அவங்களை காப்பாற்றணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பத்தினா முன்னாடி கிடக்கிறது ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக வண்டியை பாட்டுட்டு கீழே இறங்க பாக்குறான். அப்ப பார்த்த ஜிம்மோட பொண்டாட்டியும் இல்ல வேண்டாம் அது மனுஷியே கிடையாது, அவளை காப்பாத்த போறேன்னு உங்களோட உயிரை விட்டாதீங்க, சொல்றத கேளுங்கன்னு எவ்வளவோ கத்தி பாக்குறா. பட்டத்தை அந்த மரமண்ட போலீஸ்காரி நம்பாம அப்படி இந்த பொண்ணோட கையில ஒரு ஹேண்ட் கப்பை போட்டு லாக் பண்ணிட்டு நாங்க அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த பாத்துட்டு வரோம், அது வரைக்கும் சத்தம் போடாம அந்த வண்டியிலே நீ அமைதியா உட்காந்துருன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரியும் சரி வண்டியில உட்காந்துருக்க அந்த ரெண்டு பொருள்களும் சரி கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணா கதறா போகாதீங்கடா செத்துருவீங்கடான்னு எவ்வளவோ சொல்றா. ஆனா அந்த பெண்கதெல்லாம் காதலே வாங்கிக்காம முன்னாடி கிடக்கிற அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவளுக்கு பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அவளோட கையில நாடி துடிப்பே இல்ல. சரி துடிப்பு இல்ல அவ செத்துதான் போயிட்டாளான்னு பார்த்தா மறுபடியும் அவ உயிரோட எந்திரிச்சு நிக்கிறா. அப்படி எந்திரிச்சவ சர்ட்னு ஒரு பையலோட கழுத்துல ஒரு போடு, இன்னொருத்தரோட வயிற்றுல ஒரு போடு. அவள்தான் ஏன்னா அவன் மனுஷியே கிடையாதுங்க, ஒரு கொடூரமான பேய் ஆக்டியும் போட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் வண்டியை விட்டு கீழே இருக்க வச்சிருக்கு. அப்ப அந்த பேய் பார்த்த போலீஸ்காரையும் துப்பாக்கி வச்சு அந்த பேயோட சொல்லி முடிச்சலான்னு பார்த்தா அந்த துப்பாக்கியோட கொண்டு அந்த பேய் எதுவுமே பண்ணல. போதா குறைக்க அந்த பொண்ணோட பேய்க்கு சப்போர்ட்டா இன்னொரு ஆம்பளை பேய் அந்த இடத்துக்கு வந்துருது. ரெண்டு பேயும் ஒரே நேரத்துல அவளை பிடிக்கிறதுக்காக வருது. சோ அந்த பேய்கிட்ட இருந்து இவ தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்படியே ஆம்புலன்ஸை காமிச்சா அதுக்குள்ள படுத்திருக்கிற அந்த விக்டரோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப முழிப்பு வந்துருச்சு. இது இல்லாம அந்த போலீஸ்காரி துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண இல்லையா, அந்த சத்தம் நம்ம ஹீரோக்கும் ஜிம்முக்கு கேட்க நம்ம ஜிம் பாத்தீங்கன்னா இப்பதான் கரெக்டா யோசிக்கிறான். அதாவது ஒருவேளை ஈத்தன் சொல்ற மாதிரி என்னோட பொண்டாட்டி அந்த வண்டியில இருந்தா என்ன படுது, அதனால அவளை காப்பாத்துறதுக்காக நான் போறேன், உங்களால முடிஞ்சா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் தட்ட விட்டு கிளம்ப நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம ஈத்தன் கிட்ட பாரு நாங்க உன் அம்மா காப்பாத்துறதுக்காக போறோம், அதனால தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜிம் அப்புறம் அந்த ரேண்டல் இவங்க மூணு பேருமே இந்த ஆம்புலன்ஸ் நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு ஜிம் அந்த வண்டியோட டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவனோட பொண்டாட்டி உனக்கு எப்படி இருக்கும், அதனால சந்தோஷத்துல அட கடவுளை நீ எப்படியோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சிட்டு அவனோட ஹேண்ட் காஃபை கழட்டாமன்னு பார்த்தா அதை கழட்ட முடியல. அப்ப அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ ரேண்டல் வேற அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறான். அப்ப அந்த ஜிம்மும் பார்த்துட்டு யோ என்னைய வேடிக்கை பாக்குற, என் பொண்டாட்டியோட லாக்கர் ரிலீஸ் பண்ண முடியல, உன்கிட்ட சாவி ஏதாவது இருக்கான்னு கேட்டா இவன் சாரி என்கிட்ட எந்த சாவி இல்லங்கிறா. ஆனா ரேண்டல் இல்லன்னா பரவாயில்ல என் பஸ்ல டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸ் நான் எடுத்துட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த போலீஸ்காரி இந்த பேய்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே ஓடி டைரக்டா அந்த காலனி வீட்டுக்கிட்டே வந்துட்டா. அப்படி வந்தவ அவளை சுத்து போட்டுருக்கிற எல்லா பேய்களையும் கண்ணை வச்சு கண்ணாப்புறான்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சத்தம் அந்த காலனி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் கேக்குது, அவங்களும் அலர்ட் ஆகுறாங்க. அப்பத்துல ஒரு பொண்ணு லைட்டா ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு வெளியில ஒரு போலீஸ்காரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல சொன்னது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரி பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியாதரமா வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த பொண்ணை பார்த்து ஷூட் பண்ணிடுவா. இதனால பாவம் அந்த பொண்ணோட வயிற்றுலேயே குண்டடி பட்டுரும், அவ்வளவு வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கா. அப்ப
அந்த பொண்ணை தூக்கி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இந்த மேரி பொண்ணு அவளை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்ப அதே டைம்ல இந்த போலீஸ்காரியும் இந்த காலனி வீட்டோட கதவை தட்டி உள்ள யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு போலீஸ், என்ன உள்ள விடுங்கன்னு சொல்லவும் உள்ள இருக்கிறவங்களும் சரி இவன் மனுஷி தான் நம்பி இந்த போலீஸ்காரியை உள்ள விட்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் அந்த போலீஸ்காரி ஒரு மனுஷன் நம்ம சுட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை ரியலைஸ் பண்றா. இது இல்லாம இவளோட கண்ணால பார்த்த அந்த விஷயங்களே அவளால நம்ப முடியல. அதனால இது கற்பனை, நான் கனவு கண்டுட்டு இருக்கேன், கண்ணு முடிக்கணும் சொல்லிட்டு நம்ம லீடர் லேடி பாத்தீங்கன்னா இதை பாரு, இது கனவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, இது எல்லாமே நிஜம். ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தன்னு கேட்டா அவ ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த லீடர் லேடி கிட்ட சொல்றா. இப்ப இதே டைம்ல நம்ம ரேண்டல் பத்தினா பஸ்ல இருக்கிற அந்த டூல்ஸ் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்ப போன எபிசோட்ல ஒரு பூச்சி பத்தினா இவனே ரவுண்ட் அடிச்சிருக்கோம், அதே மாதிரியான பூச்சி இப்ப மறுபடியும் இவங்கிட்ட வர இவன் சேஃப்டிக்காக இவனோட பஸ்ல உள்ள அந்த மந்திரக்கலை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வரான். அப்படி வந்தா இவன் அந்த வண்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பத்தினா எக்கச்சக்கமான பேய்கள் இவனை ரவுண்ட் கட்டிடும். அப்ப இவனோட கையில தான் அந்த மந்திரக்கல் இருக்கு. அந்த கல்லை வச்சு அந்த பேய்களை மிரட்டலாமே பார்த்தா அந்த பேய்கள் பயப்பட மாட்டேங்குது, இது வேலை செய்யாதுன்னு சொல்லுது. இதனால ரேண்டலும் என்ன பண்றதுன்னு தெரியாம டூல்ஸ் பாக்ஸ் அப்படியே நம்ம ஹீரோ கூட தூக்கி போட பத்தலுக்கு ஹீரோ இங்க நிக்காதராங்கிறது ஓடி போயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதை கேட்டு இவனும் ஓடலாமேன்னு பார்த்தா ஆப்போசிட்ல பத்தினா எக்கச்சக்கமான பூச்சிகள். இவன் பஸ்ல பார்த்தா அதே மாதிரியான பூச்சி இவனை முக்கிய மாதிரி தெரிய இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம சுருண்டு அதே இடத்துல படுத்துருவான். அப்ப இந்த பக்கம் ஜிம்மும் பொண்டாட்டியோட கையில உள்ள அந்த ஹேண்ட் காஃப் அந்த டூல்ஸை வச்சு எப்படியாவது உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் சாவியை காணோம். சரி எங்கடா அந்த கருமம் முடிச்ச சாவி போய் தொலைஞ்சுன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருந்தா அங்க டுஸ்ட் அப் பாருங்க, திடீர்னு அந்த பேய பத்திட்டு அந்த சாவி எடுத்து நம்ம ஹீரோவோட கையில கொடுத்து, என்ன இதை தானே தேடிக்கிட்டு இருந்த, இந்த வாங்கிக்கோ, உள்ள இருக்க அந்த ஜிம்மையும் ஜிம்மோட பொண்டாட்டியும் கூட காப்பாத்திக்கோ, பட் ரேண்டல் உன்னால காப்பாத்த முடியாது, அவனை எங்கள்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற இந்த 3 பேத்தையும் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதனால நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள இருக்கிற இவங்க 2 பேத்தோட உயிரை காப்பாத்துறமா இல்ல வெளியில உள்ள ரேண்டலோட உயிரை காப்பாத்துறமான்னு ஒன்னும் புரியாம கடைசியா வேற வழி இல்லாம அந்த பேயோட கையில உள்ள அந்த சாவியை வாங்கிட்டு அதை பச்சையா திட்டிட்டு அவளை உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு வண்டிக்குள்ள இருக்கிற நம்ம ஜிம்மையும் ஜிம்மோட பொண்டாட்டியும் மட்டும் காப்பாத்திட்டு அவன் கிட்ட கிளம்பிடுவான். அப்ப அவன் கிளம்புறத நம்ம ரேண்டலும் பார்த்துட்டு செரிஃப் எங்க போற, என்ன தனியா விட்டு போகாதன்னு கத்துறான். பட் அதுக்கு முன்னாடி அவனை சுத்தி இருக்கிற எல்லா பேய்களும் அவனை கொத்தரை எடுத்துருது. இப்ப இதே டைம்ல காலனி வீட்டுல ஒரு பொண்ணோட வயித்துல அந்த குண்டர் பெற்றுக்கொள்ளியா, அதனால அவளோட வயிற்றுக்குள்ள போன அந்த புல்லட்டை எடுக்கிறதுக்காக அந்த மேரி பொண்ணை எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கடைசியா அந்த புல்லட்டையும் வெளியில எடுத்துருவா. அண்ட் அப்படியே அவ வெளியில எடுக்கிற அதே டைம்ல வெளியில பத்தினா ஆம்புலன்ஸ்ல நம்ம ஹீரோ பத்தினா கரெக்டா அந்த காலனி வீட்டுக்கிட்ட வந்துட்டான். அப்படி வந்தவன் ரேண்டல் அப்படி விட்டுட்டு வந்தது கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கிறான். பட் இப்போதைக்கு இவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவசரமா அவங்க எல்லாருமே நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி அப்புறம் விக்டரோட அப்பா இவங்க எல்லாருமே காப்பாத்தி இந்த காலனி வீட்டுக்குள்ள கூட்டு வரான். அப்ப அங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த ஜிம்மோட பொண்டாட்டியை பார்த்துட்டு அங்க உள்ள லேடியும் சரி அந்த காலனி வீட்டுல இருக்கிறவங்களும் சரி அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரையும் ஜிம்மோட பொண்டாட்டி கையில உள்ள அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டு, என்ன மன்னிச்சிரு, நீ எங்கள்கிட்ட எவ்வளவு வார்ன் பண்ண, நாங்க தான் கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றா. இப்ப இதே டைம்ல பாத்திமா கூட ஒரு பாட்டி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி எல்ஜன் கூட பேசிட்டு இருக்காங்க. அவ ரொம்ப பாவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதை கேட்ட எல்ஜனும் பரவாயில்ல பாட்டி, கவலை விடுங்க, அந்த பொண்ணோட வயித்துல இருக்கிற அந்த புல்லட்டை வெளியில எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இந்த பாட்டி நான் இப்ப வந்து அந்த பொண்ணை பத்தி கவலைப்படல, இந்த பாத்திமா பொண்ணை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ஒரு காக்கா கண்ணாடி உடைச்சிட்டு வந்து தானாவே முட்டி சாகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு சைனா இருக்கலாம், ஒரு அடையாளமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி பேசிட்டு இருக்க. திடீர்னு இந்த எல்ஜனோட கண்ணுக்கும் மறுபடியும் இந்த கொடூரமான பேய் பத்தினா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதை பார்த்து ஒன்னும் ஷாக் ஆயிட்டு, பாட்டி நான் தூங்கிட்டு இருக்கா இல்ல முழிச்சிட்டு இருக்கடான்னு கேட்டா அந்த பாட்டி நீ முழிச்சிட்டு தாண்டா இருக்கன்னு சொல்றாங்க. அப்ப அவனும் எது தூங்கலையா, முழிச்சிட்டு இருக்கனா, முழிச்சிட்டு இருக்கும் போதே இந்த பேய் என் கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பேயை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் பின்னாடியே போவான். அப்ப திடீர்னு இந்த பேய் பத்தினா அவனுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவனை பிடிக்க வர இவன் டக்குனு ஒருத்த மேல இடிச்சிருவான். அப்படி இடிச்சிட்டு பார்த்தா இப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த பேயை காணோம். இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல இந்த ஏத்தன் பத்தினா சோஃபால உட்காந்துட்டு இருப்பான். அப்ப வெளியில அக்காக்காரி எட்டி பாக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு, ஏதாவது தெரியுதா, யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்டா இந்த பொண்ணு இதை பாரு, பயப்படாத, யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாரும் பத்திரமா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்றா. அப்ப இந்த ஈத்தன் பைய பதிலுக்கு ஜோலி, நீ மத்தவங்களை விடு, நீ நல்லா இருக்கியா, உனக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்றா. ஆனா அவன் இல்ல ஜோலி, அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் நேருக்கு நேரா பார்த்தேன், நீ பேய் பிடிச்ச மாதிரி பெட்ல படுத்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்த, உன் கண் அப்படியே பாக்குறதுக்கு ஒயிட் கலரா மாறிச்சு, பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்த. சோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்றா. அப்பதை கேட்ட ஜூலியும் சரி, நான் இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது, பட் முறையா உன்கிட்ட மட்டும் நான் சொல்றேன். அது என்னன்னா என் கண்ணு ஒயிட்டா மாதிரி நான் பேய் பிடிச்ச மாதிரியான ஒரு கண்டிஷன்ல எடுத்தப்போ நான் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத கொடூரமான பல விஷயங்களை பார்த்தேன். அதுல ஒரு சில விஷயங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல, இன்னும் சில விஷயங்களை நான் நினைச்சு பார்க்க முடியல, ஞாபகப்படுத்திக்க முடியலன்னு சொல்றா. அப்படி எல்லாம் சொல்லிட்டு இதை பாரு, நான் சொன்னதை நினைச்சு நீ பயப்பட வேண்டியது இல்ல, வெளியில போன எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க, சோ அந்த நம்பிக்கை மட்டும் நீ விடாத, இருக்கமா பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா. பத்தலுக்கு இந்த பையன் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சரி, ஒருவேளை வராம இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் உனக்குனா எனக்கு நீ மட்டும் தான் இல்ல, நம்ம 2 பேர் மட்டும் தான் இந்த வீட்டுல இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்ப இதே டைம்ல நம்ம ஜேட் பத்தினா அவன் பார்த்த எல்லா விஷயங்களையும் இங்க இருக்கிற கிறிஸ்டி கிட்டையும் டெப்டி கிட்டையும் சொல்றான். அதாவது ஒருத்தனோட கண்ணுல பெரிய ஆணைய குத்துற மாதிரியும், அதுக்கப்புறம் அவனே ஒரு மண்டை ஓட்டுல ரத்தத்தை ஊத்தி குடிக்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் பாத்துருப்பா இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் இவங்க 2 பேத்துக்கிட்டே சொல்லிட்டு இருந்தா அவங்களும் சொல்றத கேட்டு நீ சொல்றத நம்ப முடியலதான், பட் நாங்க நம்புறதுக்கு ட்ரை பண்றோம், ஆனா இந்த மாயத்தோட
தோற்றம்லாம் உனக்கு எப்ப இருந்து நடக்குது, எப்ப இருந்து இதெல்லாம் பாக்குறேன்னு கேட்டா, அப்பதான் அவன் அந்த பேய்களை தேடி குகைக்குள்ள போடப்போ அந்த இடத்துல எந்த பேய்களையும் பார்க்கல. ஆனா அதே குகையில மேல ஒரு வித்தியாசமான சிம்பலை பார்த்தேன். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனா அப்படி ஒரு நாள் இந்த ஊர்ல உள்ள இந்த ஹோட்டலுக்கு போகும்போது தான் இந்த டெப்புட்டியோட அம்மா புக்ல இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இதை நான் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல பார்த்திருக்கேன்னு இந்த புக்கை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்லாம் காட்டுறான். அப்படி காமிச்சிட்டு இந்த டெப்புட்டியோட அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட அம்மாவுக்காக அந்த லெட்டர் எழுதுறான் அப்படிங்கிற விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெப்புட்டி கிட்ட, டே கடைசியா நீ இந்த லெட்டரை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே உன் அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொன்னதா ஒரு வார்த்தை எழுதுன்னு சொல்றான். அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில இந்த பேய்களோட சேட்டை ஆரம்பிச்சிருச்சு போல. அங்க இங்கமா அந்த வீட்டை தட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த டைம்ல நம்ம விக்டர் பத்தினா அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையா வெளியில எடுக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ச். அண்ட் அந்த வாட்சுக்கு சொந்தக்காரரோட பேர் பத்தினா கற்பரா. அவர் காட்டுல இந்த வெங்காய தோட்டம் போட்டு வளர்த்திருப்பாரு போல. அதுவும் அந்த வெங்காயத்தை பச்சையா சாப்பிடுவாரு போல. அதனால எப்பவுமே அவர் மேல வெங்காய வாசனை வீசும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கிட்ட போயிட்டு அவளோட பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா 2 சிகரெட் துண்டு இருந்திருக்கு. அண்ட் அவளோட பேரு டெலோரஸா. ரொம்ப அழுவாளாவ. அப்படி இவன் ஒவ்வொருத்தரோட அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு கடைசியா ஒரு திங்ஸை காணுமேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்குள்ளே தேடிட்டு இருப்பான். அப்ப அந்த சாரம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு எதை தரேன்னு கேட்டா, இவன் இல்ல இங்க எல்லாரோட திங்ஸும் இருக்கு, ஆனா மிஸ்டர் கிறிஸ்டபரோட எந்த திங்ஸையுமே இங்க காணோம், அதை தான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப சாராவும் கிறிஸ்டபர் யாரு, அவரை உனக்கு தெரியுமான்னு கேட்டா, இவன் ஆமா எனக்கு தெரியும், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அண்டவருக்கு கொஞ்ச நாளா என்னாச்சுன்னு தெரியல, அவரோட கண்ணுக்கு வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அப்படி அந்த சிம்பிள்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப பயந்துட்டான்னு சொல்லிட்டு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல தலையில அடிச்சுக்கிறான். இல்ல இது ஒரு பெரிய தப்பு, இதை நான் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டென்ட் மொத்தத்தையும் பிச்சு எறிஞ்சிட்டு இருக்கான். அப்ப சாரவா அவனை அமைதிப்படுத்திட்டு, இதை பாரு விக்டர், கொஞ்சம் அமைதியாரு, நீ சொன்ன அந்த பயங்கரமான நபரை பத்தி உனக்கு ஏதாவது விஷயம் ஞாபகத்துல இருக்கான்னு கேட்டா, இவனும் யோசிச்சு பாக்குறான். ஆனா அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த கிறிஸ்டபரோட உருவம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அண்ட் அது கூடவே இந்த கிறிஸ்டபர் பத்தினா கையில ஒரு வித்தியாசமான பொம்மை ஒன்று வச்சிருக்கான். அந்த பொம்மை இவனுக்கு ஞாபகத்துக்கு வர, இவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு சொன்னல, அதை நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவனோட பேரு ஜாஸ்பர் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்ப இதே டைம்ல ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பத்தினா அந்த ரேண்டல நான் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன், இவங்களை காப்பாத்துறதுக்காக அவன் அந்த பேய்கள்கிட்ட சாகட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஜிம்மோட பொண்டாடி பத்தினா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஜிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதாவது அந்த ரியல் வேர்ல்டுக்கு போனது, விக்டரோட அப்பாவை பார்த்தது, அப்புறம் இந்த விக்டரோட அம்மா அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவங்க வரைஞ்சு வச்சிருந்த அந்த டிராயிங்ஸ் எல்லாத்த பத்தியும் சொல்றா. சொல்லிட்டு மேபி இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் இந்த இடத்துக்கு நான் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். பட் நானும் அதே மாதிரியே ரியல் வேர்ல்டுக்கு போனேன், எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்க தான் தேடினேன். பட் கடைசி வரைக்கும் அதுக்கான வழி எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் தோத்துட்டேன், என்னால முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். சும்மா அதை பாரு, நீங்க எடுத்து போயிட்டு மறுபடியும் உயிரோட திரும்பி வந்ததே எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கு, அதனால நீ எதை பத்தி யோசிக்காத, நல்லா ரெஸ்ட் எடு, மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்புறமா யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த காலனி வீட்டுல நிக்கிங்கிற பொண்ணோட வயித்துல அந்த குண்டடி பட்டுக்குள்ளியா, அந்த பொண்ணோட வயித்துல இருந்து கூட அந்த புல்லட்டை வெளியில எடுத்திருப்பாங்களே, பட் அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா கூட பாவங்க அந்த பொண்ணுக்கு உடம்பு இன்னும் சரியாகல, வலினால் துடிக்கிறா, ரத்தம் வந்து எடுக்கிறா. அண்ட் கடைசியா பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அந்த சோஃபால விழுந்து கிடக்க, நம்ம மேரிக்கும் இப்ப என்ன பண்றதே தெரியல, டக்குனு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றா. பட் பாவங்க அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அப்ப அவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர, இவனுக்கா செம்ம கோவம் வந்துருது. அதனால அந்த போலீஸ்காரிய புடிச்சு கண்ணா போனா திட்டான். ஏன்டி இது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்னு நினைச்சியா, நீ பாட்டுக்கு இந்த இடத்துக்கு பாவம் வந்து ஒரு அப்பாவி பொண்ணை சுட்டு சாகடிச்சிட்ட, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வெளில போடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியில அனுப்பலாமேன்னு பார்த்தா இந்த லீடர் லேடி இல்ல அவளை விடு, இதுக்கு அவ காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இன்னும் எத்தனை பேரு ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு அந்த பேய்கள் அடுத்து ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டே இருக்கு, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு நீடிக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் அந்த லேடியை சமாதானப்படுத்துறான். இப்ப இந்த பக்கம் நம்ம சாராவை பத்திட்டு அந்த விக்டர் கிட்ட, நீ ஜாஸ்பர்னு யாரையோ பத்தி சொன்னியே, அது யாருன்னு கேட்டா, இவது ஒரு பொம்மை, அந்த பொம்மை கிறிஸ்டபருக்கு சொந்தமானதுன்னு சொல்றான். சோ அந்த ஜாஸ்பரை வச்சு இந்த கிறிஸ்டபர் பத்தினா ஜாலியா பேச வச்சு இங்க உள்ள இந்த சின்ன பசங்க எல்லாத்துக்குமே ஜாலியா சிரிப்பு கட்டிட்டு இருப்பாரா, ரொம்ப நல்லவரா தான் இருந்தாரா. ஆனா அவரோட கண்ணுக்கு இந்த வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாம் எப்ப தெரிய ஆரம்பிச்சதோ அப்பதான் எல்லாமே அப்படியே தலைகீழா மாறுச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த பொம்மையை வச்சு எங்களை சிரிக்க வைக்கவே இல்ல, அதுக்கு மாற எப்ப பாரு அவர் தனியா அந்த பொம்மை கூட பேசிட்டே இருந்தாரு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, உயிரில்லாத அந்த பொம்மையை பத்தினா மறுபடியும் இவர் கூட பேசிட்டு இருந்திருக்கு. அதை நம்ம விக்டர் நேருக்கு நேரா பாத்திருக்கவும் செஞ்சிருக்கான், ரொம்ப பயப்படவும் செஞ்சிருக்கான். அண்ட் இப்படி எல்லா கதைகளையும் சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஜாஸ்பருக்கு மட்டும்தான் தெரியும், அதுதான் நம்ம கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் காலனி வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா, அந்த பொண்ணோட உடம்ப ஒரு துணினால சுத்தி அந்த உடம்ப காலையில புதைச்சு அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதங்க உள்ளவங்க தனியா ஒரு ரூம்ல தூக்கிட்டு போய் வைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம அந்த பாத்திமா பொண்ணு நிக்கிறத நம்ம ஹீரோவோட பையன் பார்த்துட்டு, என்னாச்சு இங்க என்ன பண்றான்னு கேட்டா, இல்ல எனக்கு நிக்கினா ரொம்ப பிடிக்கும், அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா, அவ கூட கொஞ்சம் தனியா நான் உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு தடுத்து விட்டு கிளம்பிடுறா. ஆனா அப்படி அவன் போனதுக்கு அப்புறமா இவ ஒரு கொடூரமான செயல் ஒண்ணு செய்யறா பாருங்க. பா என்ன பண்றானா, அந்த பொண்ணோட பிணத்து மேல போட்டுருக்கிற அந்த துணியை விலகிட்டு அவளோட வயித்துல குண்டடிப்பட்டு ஒரு ஓட்டை வந்திருக்கும் இல்லையா, அந்த ஓட்டக்குள்ள விரல விட்டு நோண்டி அந்த ரத்தத்தை அப்படியே நோந்து பாக்குறா. அதுக்கப்புறம் ஏதோ கிசான் ஜாமான் நக்கி சாப்பிடுற மாதிரி அந்த ரத்தத்தை நக்கி சாப்பிடுறா. அவள் தான் ஃபர்ஸ்ட் அழிய
கருகி போன காய்கறியை தின்னுட்டு இருந்தா இப்ப செத்து போன பிணத்தோட ரத்தத்தை நக்கிட்டு இருக்கா. அடுத்து என்ன பண்ணுவா, உசுரோட உள்ள மனுஷங்களை கொள்ளுவாளோ தின்பாலோ நமக்கு தெரியல. சோ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த லேடியும் ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. வெளியில ஏதோ ஒரு சத்தம். அதனால என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா ஜன்னல வளைக்கி பார்த்தா அங்க ஹீரோ ஓட்டிட்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் மேல இந்த ரேண்டல் பையலோட உடம்பு கிடக்குது. அந்த பையன் செத்து போயிட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பையனும் சாகலங்க, அவனுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த எபிசோட் 4 முடிக்கிறாங்க. சொல்றாங்க எபிசோட் 4 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.